ஜூன் மாத ராசி பலன்கள் விருச்சிக ராசி. நிலத்தை விற்க முடியுமான்னு கேட்டால் இந்த மாதம் நிலத்தை விற்கலாம். ஆக்சுவலாக லாஸ்ட் 3 மந்த்ஸாகவே நிலத்தை விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இந்த ஜூன் மாதம் இன்னும் சூப்பராக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை, அதுவும் அஷ்டமஸ்தானத்திலேருந்து எதிரிகள் கூட அடங்கி இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். சரி, அதெல்லாம் ஓகே சார், எங்களுக்கு பணத்தை சொல்லுங்கள், வருமா வர அதிகாரத்தோடு செயல்படுத்தக்கூடிய மாதம். இதற்கு என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார்? ஏன்னா பணம் வரும்னு சொல்லிட்டீங்க, ஆனால் எங்களுடைய கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிட யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத ராசி பலன்கள் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டாங்க, நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க. அவமானத்தை பார்க்கறதுல அதிகமாக அவமானத்தை பார்த்தது இவங்க தான். கடந்த கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்தில் 2018லேருந்தே இவங்க அவமானத்தை மட்டும்தான் பார்த்துட்டு வராங்க. இவங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உண்டு, ஆனால் இவங்களுக்கு மரியாதை கிடையாது. சார் அவர் சொல்லிட்டார் சார் அப்படின்னா, விருச்சிக ராசி நண்பர்கள் சொல்லிட்டாங்கன்னா மரியாதை. சார் விருச்சிக ராசி நண்பரே வந்திருக்காருன்னா அந்தால வக்காத்த வை, அவரை நான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. எந்த நபருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்த நபர் ஒரு எக்ஸ்பிரஸில் பார்க்க போகிறீங்க. உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்துருப்பாரு, ஆனால் நீங்கள் போனீங்கன்னா உங்களை வக்காத்த வச்சுருவார், வெயிட்டிங்கில் வச்சுருவார். என்ன காரணம்? உக்கார் அந்த ஆளுக்கு அப்போ தான் புத்தி வரும். என்னடா அப்படின்னா, எப்போவோ நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருப்பீங்க. அதாவது தப்புன்னா இந்த சென்ஸ் வேணுன்ட்டு பண்ணியிருக்க மாட்டீங்க, எடுத்தறிஞ்சு பேசியிருப்பீங்க. இந்த எடுத்தறிஞ்சு பேசுகிறதுல விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சளைத்தவர்கள் யாருமே கிடையாது, உங்களுக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் யாருக்கிட்டையும் பதவிசாக பேச கற்றுக்கோங்க. 2ஆம் வீட்டு அதிபதி குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. தன குடும்ப வாக்குஸ்தானம் வலுப்பெறுகின்றது. அதாவது கடல் கடந்த பணம் வருமானம் ஏற்படும், கடல் கடந்த தொடர்புகள் வருமானத்தை கொடுக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுனால குடும்ப சந்தோஷம் ஏற்படும். ஆனால் இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் உங்கள் மனசில் இருக்கிற தாழ்வு மனப்பான்மை அடுத்தவர்களை சங்கடப்படுத்திட்டு இருக்கு. எப்படின்னா, நீ எல்லாம் பெரிய ஆள், நான் தான் பைத்தியக்காரன், நீ எல்லாம் பெரிய ஆள், நான் தான் சங்கடப்படுறேன், நீ எல்லாம் பெரிய ஆள், நான் தான் கஷ்டப்படுறேன். அடுத்தவனை பெரிய ஆள் ஆக்குறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் தாங்க பெரிய ஆள், அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் பெரிய ஜோசியர்னு உக்காரணும். அதாவது ராஜாஜி, மூதறிஞர் ராஜாஜி, இது ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன். மூதறிஞர் ராஜாஜி அவர் வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு போக போகிறார், வழக்காடு பண்ணுறதுக்கு போக போகிறார். தன்னுடைய ஆசான், தனக்கு சீனியர் வக்கீலை போய் ஆசீர்வாதம் வாங்க போகிறார். அந்த காலத்துலலாம் இது நடந்தது. ஏன்னா பெரியவங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும், காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும், ஆசீர்வாதம் வாங்கணும். இப்போ பெரியவங்க தான் கீழே விழுந்து நமஸ்காரம், சின்னவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுற வேண்டியதாக இருக்குது. அப்போ போனப்போ அவருடைய சீனியர் சொன்னார், சேலத்தில் நடந்த விஷயம். அவர் அப்போ ராஜகோபாலாச்சாரின்னு தான் பேர். ராஜகோபால், நான் உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான் கொடுப்பேன், அதை ஃபாலோ பண்ணால் நீ ஜெயிக்கலாம் அப்படின்னார், வாழ்க்கையே ஜெயிக்கலாம் அப்படின்னார் சீனியர். ராஜாஜி அவர்கள் என்ன அப்படின்னு கேட்டப்போ, நீ அந்த வழக்காடு மன்றத்தில் நடுவில் நின்று பேசக்கூடிய இடத்துக்கு பேர் வெல்லுன்னு சொல்லுவாங்க, கிணறுன்னு சொல்லுவாங்க. அந்த வெல்லில் போய் நின்று பேசும்பொழுது உன்னை சுற்றி அமர்ந்திருக்கக்கூடிய, இன்க்ளூடிங் நான் அங்கே உட்கார்ந்துருந்தாலும் அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரும் இன்க்ளூடிங் த ஜட்ஜ் எல்லாரும் முட்டாள்னு நினச்சிக்கோ. நீ பேசுறது தான் கரெக்டுன்னு நினச்சி பேசு. அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு நீ அந்த வெளிலேருந்து வெளியில் உன் சீட்டில் உக்காந்ததுக்கப்புறம் அந்த நின்று யார் பேசுகிறார்களோ அவர்கள் புத்திசாலின்னு நினை. அப்போ தான் நீ எல்லாத்தையும் காது கொடுத்து அதாவது பேசும்போது காதை மூடிட்டு வாயை திறந்து பேசி முடித்ததுக்கப்புறம் உக்காந்ததுக்கப்புறம் வாயை மூடிட்டு காதை திறந்து போய் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணு அப்படின்னார். அது மாதிரி விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது நீங்கள் பேச வேண்டிய நேரம். நீங்கள் பேசினா எல்லாரும் அடங்கி இருப்பார்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை, அதுவும் அஷ்டமஸ்தானத்திலேருந்து எதிரிகள் கூட அடங்கி இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். சரி, அதெல்லாம் ஓகே சார், எங்களுக்கு பணத்தை சொல்லுங்கள், வருமா வராதா?
இந்த ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு பணம் வருமா வராதுன்னா பணம் மழையாக கொட்டக்கூடிய மாதமாக இருக்குது. ஏன்னா விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை. வருமானம் வந்தால் தானே சொத்து சேர்க்க முடியும். உங்களுக்கு வருமானம் வருது. நீங்கள் நிலத்தை விற்க முடியுமான்னு கேட்டால் இந்த மாதம் நிலத்தை விற்கலாம். ஆக்சுவலாக லாஸ்ட் 3 மந்த்ஸாகவே நிலத்தை விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இந்த ஜூன் மாதம் இன்னும் சூப்பராக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் செவ்வாய் தசமஸ்தானத்துக்கு போயிட்டு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தையும் ஆதாயத்தையும் ஏற்படுத்தும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, ஆரோக்கிய சம்பந்தமான மருத்துவ தொழில் செய்யக்கூடிய நபர்கள், இவர்களுக்கு எல்லாரும் ஏற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்கும். வருமானத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும். தொழில் விருத்தி ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். சரி சார், அதெல்லாம் ஓகே. எங்களுடைய ஆரோக்கியத்தில் இத்தனை நாளாக நான் சங்கடப்பட்டுட்டு இருந்தோம். எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. எல்லாமே மாறுதுங்க. உங்கள் அம்மாவே வந்து பேசுவாங்க, ஏன்டா என் கூட பேச மாட்டியா அப்படின்ட்டு. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். சரி, 5ஆம் இடத்துல சனி இருக்காரு, இதில் வந்து 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வராரு. எங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வருமா? நான் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுருக்கேன், நான் ஒரு பாய் ஃப்ரெண்டை வச்சுருக்கேன், எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வருமானு கேட்டால் சுக்கிரன் களத்திரக்காரகன் களத்திர ஸ்தானத்துக்கு போகிறார், தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறார், கெடுக்க மாட்டார். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நீங்கள் அவங்களுக்கு நிறையா செலவு பண்ணணும். உங்களுடைய பாய் ஃப்ரெண்டுக்கோ கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ உங்கள் மனைவிக்கோ உங்களுடைய சக பணியாளர்களுக்கோ நிறையா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பணம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வருது. நண்பர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அதுக்கேற்ற மாதிரி பண வரவு ஏற்படும். கடல் கடந்த தொடர்புகள் மூலமான பண வரவு ஏற்படும். வியாபாரிகளுக்கு பண வரவு ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு பண வரவு ஏற்படும். சரி, எல்லாமே நல்லது தான் சொல்கிறீங்க, ஆனால் நடக்க மாட்டேங்குது. நான் வந்து நகை அடமானம் வச்சு தானே ஒரு நண்பர் போட்டிருக்காரு, வேறு ஏதோ சேனலில் சொன்னப்போ, ஒரு நகை அடமானம் வச்சு தான் சார் குடும்பமே நடத்திட்டு இருக்கேன்னு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு நல்ல விஷயமும் நம்ம தேடி போகிறோம். கெட்டவனை நாம் தேடி போகிறோம், ஆனால் நல்லவனை நாம் தேடி போகிறோமா? சினிமா பார்க்குறதுக்கு தேடி போகிறோம், அவர் ஆன்மீக சொற்பொழிவு கேட்குறதுக்கு போகிறோமா? மாற்றி பாருங்கள். அதாவது இத்தனை நாளாக நீங்கள் செஞ்சிட்ருக்கிறத மாற்றி யோசித்து செயல்படுவது நல்லது. உங்களுடைய செயல்பாடுகளில் மாற்றத்தை கொண்டு வந்தால் வாழ்க்கையில் மாற்றத்தை அனுபவிப்பீர்கள். அந்த மாற்றத்தை தரக்கூடிய மாதம் இந்த ஜூன் மாதம். ஸோ விருச்சிக ராசிக்கு வெற்றிகள் தரக்கூடிய மாதம், பண வருமானத்தை தரக்கூடிய மாதம், தொழில் ரீதியாக பதவி உயர்வு கிடைக்கும் மாதம், உங்களுடைய தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்தும் மாதம், உங்களுடைய வேலை பிஸ்னஸில் நீங்கள் அதிகாரத்தோடு செயல்படுத்தக்கூடிய மாதம். இதற்கு என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார்? ஏன்னா பணம் வரும்னு சொல்லிட்டீங்க, ஆனால் எங்களுடைய கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, முருகன் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். ஏன்னா முருகன் வந்து நெருப்புக்கு ஈக்குவல், நெருப்பு அவர். ஏன்னா கார்த்திகை பெண்கள் அவரை வளர்க்குறதுக்கு முன்னாடி அவர் நெருப்பால் தான் கொண்டு போய் கொடுத்தார். அதாவது வாயு வந்து நெருப்பில் கொண்டு போயிட்டு, அக்னி பகவான் தான் அந்த வாயுவும் அக்னியும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சரவண பைகளை கொண்டு போய் விட்டாங்க. அதை தாங்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா அக்னிக்கு மட்டும்தான் இருக்குது, அதாவது சூரியனுக்கு மட்டும்தான். அதனால் சூரிய உதயத்தில் முருகனை வழிபட வேண்டும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடிய 4:30 விடியற்காலை 4:30 5:55 சூரிய உதயத்துக்கு முன் நீங்கள் முருகனை வழிபட்டு வருவதன் மூலமாக அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு தன்னம்பிக்கையோடு சேர்ந்த வெற்றியை அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு பரிசாக வழங்கி உங்களை காப்பாற்றுவார்.